ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து நான் டியூஸ்டே எதுவுமா எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ரித்வினை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் பாப்பா மணி 3 பேருமே வந்து இன்றைக்கி ஸ்டாக் எடுக்கிறக்காக வந்து போகிறோம். மணி வந்து டைரெக்டாக வந்து டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்துடுவார். நானும் பாப்பா மட்டும் இங்கேருந்து வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பஸ்ஸில் போனோம். தாராபுரத்தில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்குவார். இன்றைக்கி பஸ்லேயும் பெருசாக வந்து கூட்டம் எதுவும் இல்லைங்க. நானும் மகிழினி மட்டும் ஒரு பெரிய சீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். பாப்பா கிட்ட நீ அண்ணன் வந்தவொன்னே சொல்லிடக்கூடாது பாப்பா, நம்மளும் வந்து ஸ்டாக்கெல்லாம் ரெடியாக இருக்குது, ஒன்ஸ் வந்து ஃபேப்ரிக் மட்டும் செக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு லாட்டுக்கு வந்து நம்ம கலெக்ஷன்ஸை எடுத்து கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஸோ வந்து அண்ணன் வரங்குள்ளே வந்துடலாம், அண்ணன் அதை மீறி வந்துட்டாலும் நீ அண்ணன்ட்ட சொல்லிடக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்ல மாட்டேம்மா அப்படின்ட்டு இருந்தா. ஏன் அப்பா உள்ளே வராதா? பஸ் எல்லாம் உள்ளே வந்து நிற்கிதுல்ல, ரோட்லேயே நின்றுக்குச்சு. ஏன் இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டா. நீ கண்ணாடியா இருக்குனா தானே உனக்கு காது கேட்கு. ஏன் மணின்ட்டே கத்திட்டே வந்தான். என்னன்னு கூப்பிட்டா சொல்லலாமா? அப்படியே சொல்லங்க கூடாது. கையலக்கா கேக்கல. பாப்பா ஒரு சிங்கர். இருடா, என்ன கேக்குறாங்க? என்னாச்சு பாப்பா? யார்கிட்ட? கயல் விழின கூட்டிட்டு வரலையாமால நீயே? உனக்கு வந்து சிங்கிங் கிளாஸ் சேர்த்து விடுறேன், நீ நல்லா பாடணும். எப்படியா அப்பா மாதிரியா? இல்ல இந்த ஒரு சிங்கர் பாடுவாங்கல்ல, இந்த இப்படி தலையாட்டிட்டு நீ பாடி பாப்பா லே லே லேன்னு அது மாட்ட பாடணும். எங்க பாடி காட்டு, அப்பதான் சேர்த்தி விடு. தலையாட்டி பொம்மை மாதிரி இப்படி ஆட்டிட்டு லே 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 எப்படி பாடு பாடு. இப்ப நீ என்ன ஆகுவ? நீ என்ன ஆக? நீ என்ன ஆக போற? அப்ப மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட மாட்டேன். போ, நான் அப்ப நீ என்ன ஆக போறேன்னு சொல்லிரு. சரி, டான்ஸ் கிளாஸ். பாப்பா இரு, என்ன ஆகணும்னு ஆசைன்னு கேளு. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? டாக்டர் ஆகணுமாமா? ஐயோ, ஊசி போடுவியா? அப்ப உங்க அப்பா அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறது? டாக்டருக்கு இப்பயே சேர்க்கணுமே, மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்லையா நீங்க? அப்படி மேல ஒண்ணு டாக்டர் மகிழினி என்னன்னு கூப்பிடணும்? சிங்கர் வேணாமா? டாக்டர் மகிழினின்னு கூப்பிடணுமாமா. டான்சர் சிங்கர்லாம் கிடையாது. ஊசி எப்படி போடணும்? எங்க அம்மாக்கு போட்டு காட்டு. அப்புறம் வெக்கப்பட்டா எப்படி? வாயில தான் ஊசி போடுற, சுசு சவுண்ட் தான் வருது. அது விசிலையே. சீ, இங்க பாரு பாப்பா, சொல்லக்கூடாது. டாக்டர் வேறயாமா? சுற்றுச்சா? வீட்டில் கொஞ்சம் சூடாமா இருந்தாவே 4 தடவை பார்த்தும்ப. இங்கே சொல்லு பார்ப்போம். ஏய், திருப்பூர் தாத்தாவுக்கு நீ வர்ற விஷயமே தெரியாது. தாத்தா அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குற. தாத்தா பிராங்க் பண்ணலாம், சீப்பெல்லாம் வாயில வைக்க கூடாது, புண்ணு வந்துடும் வாயில. தலைதான் சீவணும் சீப்ல. தாத்தாவை நீ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க. காருக்குள்ள உட்காந்து தாத்தாவை எந்திரிச்சு பே அப்படின்னு சொல்லி பயப்படுத்தலாமா? நீ சொல்லி கொடுக்க கூடாது தாத்தா கிட்ட. பேன்னு சொல்லணும். சொல்லு, அப்படியே சொல்லு. தாத்தா பயந்துரும்ல. சரி போமாங்க. சரி வா போ. இது பேர் தான் பூம்பூ மாடு. இந்த மாடு கிட்ட நீ என்ன கேட்டாலும் தரும். நல்ல அறிவோட மாடா இருக்கும். வண்டி அவளே இங்கே பேர் ஆஃப் பண்ணி விடுறத. ஆஃப் பண்ணிடாத. இவ்வளோ எடுத்துருக்கோம். ஒத்தக்கண்ணு பாலத்தை தாண்டி வரையானாமா மணி. பரவாயில்ல, இந்த டைம் ரயில்வே கேட்டுக்குள்ள மாட்டாம வந்துட்டோம். ஏன்னா ஒத்தக்கண் வழியில வந்தேன். இனிமேல் ஒத்தக்கண் வழியிலே வந்துருவியா? எஸ், புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சோம். அங்க ட்ரெயின் போகுது, கூட்ஸ் ட்ரெயின்.
நாங்களும் வந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு இருந்தோங்க. அப்பாவும் வந்து கரெக்டாக அங்கேயே வந்துட்டாரு. ஸோ வந்து அப்பாவும் பார்த்தோன்னே அப்படியே மகிழினி வந்து அப்பா கூட ஜம்ப் பண்ணிட்டா. அப்பா வந்து அங்கே ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வந்து இப்போ பெரிய கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு. ஸோ அங்கே வந்து பைக் இருந்து பார்த்துட்டு, "என்ன தாத்தா இங்கே ஸ்கூட்டி வச்சுருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் வந்து ஏறிக்கிட்டா. அப்படியே வந்து ஹோட்டல் வந்து கொக்கரக்கோ போயிட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்பா, நான், மணி எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். "எனக்கு ஷால் போட்டுவிடு, நீ மட்டும் ஷால் போட்டிருக்கில்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி தாத்தாக்கு பாய் சொல்லிடு. செல்லுவார் விழுகிற மாதிரி வச்சுருக்காரு. லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வந்து ரிட்டன் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா 4:30க்குலாம் ரித்வின் வந்துடுவான் அப்படின்றனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோம். அப்பாட்ட வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாட்டு ஒரு 2 ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால் கரெக்டாக ரித்வினும் வந்துட்டான் போல். நாங்கள் கரெக்டாக 4:45 அப்படிங்கையில் ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இறங்கி மகிழினி வந்து அவள் ஃப்ரெண்டு கூட வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா. நானும் வந்து தம்பி பார்த்தா அழுவான் அப்படின்றனால முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக போனேன். பட் வந்து அத்தை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் எந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தான். என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னா, இல்லைடா நாங்கள் போய் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தூக்கிலாம் விடாத. எங்க பிடிச்சிங்களா இல்லையா? அங்கேருந்து பறக்க தெரியுது, இதுக்கு ஏற தெரியல. கீழே ஒன்று இருப்பார் வெள்ள. கொத்துதா? நீ விட்டு பாடுறா அப்படின்னு சொல்லுது. விடு, பிடிக்கிறாங்கன்னு எங்கே போய் கொந்துக்குச்சு பாரு. இந்த வீடியோ வந்து நான் வெனஸ்டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு. அளவாக வந்து சுண்டல் குழம்பு வெண்டைக்காய் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டேன். தம்பிக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு சாதம் மட்டும் பரட்டி கொடுத்து விட்டாச்சு. நாட்கள் எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றது ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி கேலண்டர் கிளிக்கையில் தாங்க தெரியுது. இப்போ தான் ஆக்சுவலாக ஜனவரி வந்த மாதிரி இருக்குது. பட் வந்து இன்னும் செப்டம்பரே முடிய போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு நான் இன்றைக்கி கிளம்பியில் டைம் வந்து 10:45 ஆயிடுச்சு. திரும்பியும் முதல்ல இருந்த அந்த அக்காவே திரும்பியும் வந்து இப்போ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்து நானும் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே நைட் வந்து அப்படியே மேலே எடுத்து வச்சாச்சுங்க. இன்னும் அதுக்கெல்லாம் பில் எடுத்து நம்ம வந்து பார்கோட் லேபிள்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஒட்டணும். ஸோ வந்து இன்றைக்கி செம்ம வேலை இருக்குது. இதில் மகிழினி அப்பப்போ பண்ணுற சேட்டைகளையும் பார்த்துட்டு சமாளிச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து பீஸை வாங்கிட்டு வந்தோன்னே சைஸ் வேரியாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருவோங்க. அதில் ஒரு சில கலர்ஸ் வந்து வெரைட்டியாக புதுசாக இருக்க கலர்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகும். ரீஸ்டாக்காக இருக்க ஃபேப்ரிக்குமே நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ வர அந்த மாதிரி இருக்க கலர்ஸும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து இப்போ ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருப்போங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ஃபீடிங் நம்ம பேஜில் போட்டே கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஃபீடிங் தாங்க இப்போ வந்து நம்ம யூனிட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. யூனிட்டில் ரெடியான 5 கலர்ஸ் அப்படியே வந்து ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு பீஸ்லேயும் அதாவது ஒவ்வொரு கலர்லேயும் கிட்டத்தட்ட வந்து 40 பீசஸ்க்கு மேலே வந்து ஒவ்வொரு கலர்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சைஸுக்கும். ஸோ அதுக்கான லேபிள் எல்லாமே எடுத்து இண்டிவிஜுவலாக வச்சு ஒட்டிகிட்டு இருந்தேன். மகிழினி நான் கொஞ்சம் ஒட்டுறமா அப்படின்ட்டு இருந்தா அவள் கையிலையும் கொஞ்சம் கிழிச்சு கொடுத்து சரி நீ இதை இப்படி ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வாட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காது எல்லாமே வந்து சூப்பரான கலர்ஸுங்க. கிளிட்டர் ஃபேப்ரிக்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து டக்குன்னு நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த லேபிள் வேலையெல்லாம் முடிக்கிறோமோ அது அவ்வளோ சீக்கிரம் தான் நம்ம இன்னும் டக்குன்னு வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரி வந்து வந்திருந்ததில் பழைய கலர்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இன்னொரு 1 or 2 days ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். அதனால தான் இந்த வேலையை வந்து கொஞ்சம் வேகமாக கையோடு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மோஸ்ட் ரிக்வஸ்டடாக இந்த ஒரு கலரை பார்த்து ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த கலர் வந்து எதாவது ஸ்டாக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த ரோல் ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தாங்க வந்து கிளாத்தே இருந்துச்சு. ஸோ அவைலபிள் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னனால நமக்கு வந்து திரும்பி இந்த கலர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் இப்போ வந்து M to XXL வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டாக் வந்து இருக்குங்க.
யாருக்காச்சும் லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து கீழே வந்து சோல்ட் அவுட்னு சொல்லியிருந்திருப்போம். இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்திருப்போம்ல, இந்த கலர் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்துருந்துருக்க டைமில் அந்த ஃபோட்டோ வச்சு இன்றைக்கி கூட இது வந்து ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வீடியோ நான் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு 1 or 2 days கண்டிப்பாக ஆயிரும்னு சொல்ல நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஸ்டாக் இருக்க போதா என்னன்றது தெரில. இப்போ என்னென்ன கலர்ஸ் வந்து நான் ஃபீடிங்கில் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் ஓவராலாக உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரும்பச்சை கலர், டார்க் க்ரீனில் ஃபீடிங் மெட்டர்னிட்டி எடுத்திருக்கோம். இதோட ஓப்பன் பிக்சர் வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நான் ஃபீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து லைட் பிஸ்கெட் கலரில் குட்டி குட்டி ஹார்ட்டின்னு போட்டு, இந்த வாட்டி வந்து ஹார்ட்டு தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ரெட் கலர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் கலர். இந்த வீநெக் பேட்டர்னில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபீடிங் மேக்ஸி தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு லைட் ப்ரௌன் கலர், இது பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க இன்னொரு 1 or 2 days ஆயிரும். ஸோ வந்து எடுக்கையில் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முடிஞ்சால் ஒரு 1 or 2 பீசஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிளிட்டரு. இது வந்து என்ன சொல்லுவாங்க இந்த கலரு, மெஜந்தா பிங்க். சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த கிளிட்டர் வந்து மிஷின் வாஷ்க்கு வந்து போயிருமோ அப்படின்னு சொல்லி கூட உங்களில் சில பேர் நினைக்கலாம். பட் வந்து இதோட வந்து நான் ஃபீடிங் மேக்ஸியில் இது இந்த மாதிரி கிளிட்டர் வச்சது வந்து நம்ம செகண்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு டார்க் நேவி கலரில் ஒரு நான் ஃபீடிங் ரவுண்ட் நெக்கில் நம்ம போட்டிருந்தோம். அது நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங், ஒரு பீஸ் கூட இல்லை இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபீடிங்கில் இந்த ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம், வி நெக்கு பேட்டர்ன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா வெளியே வெளுத்து போன மாதிரி இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக இதோட கலரே அப்படி தான், டை அண்ட் டை ஃபேப்ரிக்கில் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிட்டர் இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே கிளிட்டர் இருக்கும். சேம் இதுலேயுமே வந்து சைடு பேக்கெட் அட்ஜஸ்டபிள் ரூப் எல்லாமே வந்து வந்துடும். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு கிளிட்டரு. நெக்ஸ்ட்டு இதோட வந்து 5 கலர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த கிளிட்டர் நான் வீடியோவில் வந்து ஓப்பன் பிக்சர் ஷேர் பண்ணணும் அப்படின்றனால தான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணியே காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஃபீடிங்கில் சொன்னோம்ல அந்த கரும்பச்சை கலர், அந்த இது வந்து ஓப்பன் பிக்சர் அப்படி காட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் தான் பண்ணுவோம். ஜிப்லெஸ் ஃபீடிங் மெட்டர்னிட்டி பார்த்தீங்க அப்படின்னா புல்லப் டைப்பு. மேலே மகிழினி கிட்ஸார்லேயும் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தேன். அம்மா வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சூடாக சாப்பிட்டுட்டு ரித்வீனுக்கு வந்து இப்போ ஹோட்டல் எக்ஸாம் வேறு போயிட்டுருக்குங்க. ஸோ வந்து தம்பிக்கு வேறு சொல்லித்தரணும். கொஞ்சம் நேரம் மட்டும் விளாண்டுட்டு டக்குன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ரித்வீனுக்கு எக்ஸாமுக்கு வந்து சொல்லிலாம் கொடுத்துட்டு நைட் டின்னரும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டாச்சுங்க. இன்னும் வந்து அப்படியே வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.